அனைவருக்கும் இனிய வணக்கம். கன்னி ராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாக போகும் அந்த குரு பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோக குருவாக கன்னி ராசிக்கு வர இருக்கிறாரு. சரிங்களா? பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு குரு வர்றது ரொம்ப நல்லது சார். 9ஆம் அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான குரு காலபுருஷ 2ஆம் பாவத்தில், காலபுருஷன் அப்படிங்கிறது மேசராசியிலேருந்து எண்ணி மீனராசி வரையும் வருது பார்த்தீங்களா? அந்த மேஷத்தை முதல் ராசியாக வச்சுக்கோங்க. அந்த முதல் ராசி மேஷத்தில் இருந்த குரு இப்போ என்ன பண்ணுறாரு? ரிஷபத்துக்கு வர்றாரு. அவரே காலபுருஷனுக்கு பாக்கியம் மற்றும் விரயத்துக்கும் அதிபதியாக வர்றாரு. அப்போ அவர் எங்கே வர்றாரு? ரிஷபத்துக்கு வர்றாரு. ரிஷபம் சுக்கரனுடைய வீடு, அது இயற்கை சுபர் வீடு. இவர் இயற்கை சுபர். தேவகுரு இயற்கை சுபர், அசுரகுருவும் ஒரு இயற்கை சுபர். அப்போ குரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய இல்லத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பணமழை பொழியும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் 12 ராசிக்காரவங்களுக்கும் இந்த குரு பயிற்சியாக இருக்கும். ஏன்னா மக்கள் கையில் சரளமாக பணம் புழங்குறதுங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதத்தோடு வரும் மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ரிஷபகுரு கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் நல்ல செல்வ வளங்களை கொடுத்து நல்ல விருத்திகளை கொடுத்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நிச்சயம் நல்லதே நடக்கும். குபேர அனுக்கிரகத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகத்தான் நான் இந்த ரிஷப குரு பயிற்சியாக பார்க்குறேன். ஏன்னா சுக்கிரனோட வீட்டுக்கு வர்றதுனால இப்போ இப்படிப்பட்ட சிறப்பு இயல்புகள் கொண்ட இந்த குரு இப்போ கன்னி ராசிக்கு அதிர்ஷ்ட குருவாக, அதாவது யோகத்தை வழங்கக்கூடிய 9ஆம் இடத்து அதிர்ஷ்ட குருவாக இந்த கன்னி ராசிக்கு வர்றாரு. கன்னி ராசி ஏற்கனவே ராகு கேது ஆதிக்கத்தில் இருக்குது. அதுபோக அட்டமத்து குருவாக கடந்த ஒரு வருடமாக அந்த கன்னி ராசிக்காரவங்களுக்கு குரு ஃபேவரபுளாக இல்லை, ராகு கேது ஃபேவரபுளாக இல்லை. ஏன்னா ராகு கேது பாருங்கள் கிட்டத்தட்ட எங்கே இருக்காங்க? அதுக்கு முன்னாடி இருந்தது 2 இடத்துல இருந்தாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும். ஸோ கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஃபேவரபுளாக கிரகங்கள் எதுவுமே இல்லை சார். கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சரிங்களா? பலன்கள் பூராமே ஏதோ 2022 அந்த மார்ச் ஏப்ரலுக்கு மேலே குரு பகவான் மீனராசிக்கு வந்த நேரம், அதாவது போன குரு பயிற்சிக்கு பயிற்சியில் அந்த மீனராசிக்கு குரு பகவான் வந்தது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அப்போ கூட சனி 5ஆம் இடத்துல தான் இருந்தார். ஃபேவரபுளாக இல்லை, சனி நல்லா இல்லை. ஸோ பலன் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை யாருக்கு? கன்னிராசிக்காரவங்களுக்கு. ஸோ கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே கன்னிராசிக்கு பலன்கள் எதிர்பார்க்கும் அளவு சிறப்பான பலன்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். அதில் ராகு கேதுவோட ஆதிக்கம் வேறு ராசிக்குள்ளே ராசி சர்ப்ப கிரகங்களால் பீடிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் கடைசி 2023 அக்டோபர் மாதம் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஆதிக்கத்துக்குள்ளே வேறு அந்த ராசி சிக்கி, ஏன்னா குரு வேறு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட வரும் பாருங்கள், ஒரு வருஷமாக இப்போ குரு இப்போ வர்ற மே மாதம் தான் மாறுறாரு. அப்போ ஒரு வருஷமாக அஷ்டமத்து குரு வேறு, அதுபோக ராகு கேதுவோடைய ஆதிக்கத்தில் ராசி இருக்குது. ஸோ இவ்வளவு சிக்கலில் இருக்கிற கன்னி ராசிக்காரவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான நேரம். குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராசிக்கு 9ல் ராசியை பார்த்துடுறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசி இந்த 3 பாவங்களையும் குரு பார்க்குறார். ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம். அப்போ அக்கம்பக்கத்து வீட்டாரோடு இருந்த கருத்து மோதல்கள் விலகும். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும். ரொம்ப நெருக்கமானவங்களோட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். ராசியை குரு பார்க்குறதுனால ஜாதகருக்கே ஒரு புது தெம்பு ஏற்படும், முகப்பொழிவு ஏற்படும். ஒரு மாதிரி மங்கலான நிலை நீங்கி குரு ராசியை பார்க்கறதுனால முகப்பொழிவு ஏற்படும். முகராசி உள்ளவர் இவரை பார்த்துட்டு போனால் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்குங்கிற மாதிரி ஊர் மக்கள் சொல்லும் அளவுக்கு இந்த பயிற்சி சிறப்பாக இருக்கும். ராசியை குரு பார்க்குறதுனால ராசியில் கேது அமர்ந்து ஏற்கனவே சஞ்சலத்தையும் சலனத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த கேது இப்போ குருவினுடைய பார்வைக்குள்ளே வந்துருச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்களை இனி வரும் காலங்களில் செஞ்சே தீரும், அதில் சந்தேகம் இல்லை. வெறும் கேது மட்டும் லக்னத்தில் நின்று சுபகிரக சம்பந்தமே இல்லாமல் இருக்கும்போது சலனங்களை கொடுக்கும். இப்போ குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால சலனங்கள் இருக்காது, நன்மையே நடக்கும். குருவை, அதாவது கேதுவை குரு பார்த்து ராசி சுபத்தன்மையாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த அந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருப்பீங்க, நான் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன், இந்த வழிபாடு பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம். ரொம்ப வயோதினமாக இருக்கிறவங்க காசி, கயா போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அல்லது ரொம்ப நாளாக நான் தெய்வத்திட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கேன், வழிபாடு பண்ணி இருக்கேன், அந்த வழிபாட்டுக்கு பலன் கிடைக்காம இருக்குன்னா இப்ப கிடைக்கும். அதே போல கல்யாணம் ஆகாம இருக்குன்னா இப்ப ஆகும். சரிங்களா? சோ எல்லாமே அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கு. சோ பொது பலன்கள் கன்னி ராசிக்கு எக்ஸலண்டா இருக்கு. சிறப்பு 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 அதி சிறப்பு யோகம். அதே போல
சனியுமே 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப யோகம். ஏன்னா சனி வந்து 3-6-11 கோச்சாரப்படி வரும்போது நல்ல பலன் தான் கொடுப்பாரு. சனி ஃபேவரபுளாக 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறாரு, குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறாரு. இந்த ராகு ஆதிக்கத்தில் இருந்தாலுமே ராசியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான். இங்கே நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உறுதியாக கல்யாணம் ஆகும். ஆனால் அதுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தியும் அனுசரணையாக இருக்கணும் சார். இது கோச்சார பலன் தான். ஜாதக தசாபுத்தி அனுசரணையாக இருந்தால் மட்டுமே திருமணம் இந்த மாதிரி நேரத்தில் நடக்கும். சரிங்களா? ஏன்னா கன்னிராசிக்கு பொது பலன் தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கன்னிராசிக்காரவங்களுக்கு ஜாதகப்படி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு இல்லைன்னா இப்போ நடக்காது. சரிங்களா? ஆனால் வியாழநோக்கம் என்கின்ற அமைப்பு இப்போ கன்னிராசிக்கு இருக்குது. ஜாதகத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற அமைப்பு இருக்காங்கிறத அவங்க பெர்த்து சாட்டை, அவங்க பிறந்த கால ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? அப்போ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி குபேர யோகத்தையும் அதே நேரத்தில் நல்ல செல்வ வளங்களையும் நல்ல பாசிட்டிவான விஷயங்களையும் தரக்கூடிய அற்புதமான யோகமான அதிர்ஷ்ட குரு 9ஆம் இடத்து குருவாக கன்னிராசிக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? ஒரு மாறுபட்ட கோணத்துல பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருந்தா, பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து ரிஷபராசியில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் இப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபராசியில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று அந்த கிரகத்தை இப்போ கோச்சாரப்படி குரு போய் கிராஸ் பண்ணுறார் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை கோச்சார கிரகங்கள் நாடி செல்வது நாடி முறை ஜோதிடம். சரிங்களா? பாரம்பரிய ஜோதிடம்ங்கிறது பிறந்த கால ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி கணக்கு போட்டு சொல்கிறது தான் பாரம்பரிய ஜோதிடம். சரிங்களா? அப்போ நாடி முறைப்படியும் பாரம்பரிய முறைப்படியும் இப்போ நம்ம பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ கோச்சாரப்படி பார்க்கறது அப்படிங்கிறது பொது பலன் தான். சரிங்களா? அப்போ இப்போ சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதே ரிஷபராசியில் சூரியன் இருக்கார், இப்போ அங்கே குரு வர்றார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது எக்ஸலண்ட்டான அமைப்பு. ஏற்கனவே கன்னிராசிக்காரவங்களுக்கு சூப்பராக இருக்குது, கன்னிராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே பலன் சூப்பராக இருக்குது. இதில் ரிஷபத்தில் வேற இவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ரிஷபத்தில் வேற சூரியன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ குரு அங்கே போகிறாருன்னா மதிப்பு மரியாதை செல்வாக்கு கண்டிப்பாக இவங்களுக்குலாம் உயரும். ரொம்ப எக்ஸலண்ட்டான பீரியட். இப்போ அங்கே வந்து சுக்கிரனே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, குரு அங்கே போகிறாருன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராசிக்கு 9ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறாரு. இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ல் இருக்கிறாரு, குரு அந்த இடத்துக்கு போகிறாருங்கிற போது எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. அந்த சுக்கிரனை குரு கிராஸ் பண்ணுறது, ராசிநாதனுக்கு சுக்கிரன் நல்லவர் இல்லையா? அப்போ அவரை போய் குரு கிராஸ் பண்ணுறாருன்னா அந்த பாவாதிபதி இன்னும் சுபத்துவம் அடைவார். பாக்கியாதிபதி சுபத்துவம் அடையும் போது பிறந்த கால ஜாதகத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு நின்று சுக்கிரன் நின்று அந்த சுக்கிரனை போய் குரு கிராஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறது, பொருளாதார ரீதியாக விருத்தி கிடைக்கிறது, ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த சுபகாரியம் நடக்கிறதுங்கிறது, ஆண்கள் ஜாதகமாக இருந்தால் பெண்கள் வழியில் சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்கிறது, மனைவி வழியில் நல்ல விஷயம் நடக்கிறது, மனைவிக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுன்னு பாசிட்டிவான பலன்கள். இப்போ புதனே அங்கே இருக்கிறாருன்னா ராஜயோக அமைப்பு சார் இது. ஏன்னா புதன் வந்து ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் அதிநட்பு வீட்டில் சுபத்தன்மையாக இருக்கும்போது அவரை வந்து குரு கிராஸ் பண்ணுறாருன்னா இதை விட ஒரு சிறப்பு என்ன வேணும்? பிறந்த கால ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு, அவரை குரு கிராஸ் பண்ணுறாருன்னா குரு கிராஸ் பண்ணி ராசியை வேற பார்ப்பார். அப்போ ராசியை ராசிநாதனோட சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது ராசிக்காரவங்களுக்கு தெம்பு கிடைக்கும், ராசிக்காரர்களுக்கு பலத்தை கொடுக்கும். அப்போ அவங்க நினைக்கிற காரியம் பூரா நடக்கும். இப்போ கன்னிராசிக்காரவங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் புதன் இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து 100% இல்லை 200% நல்ல பலன் கொடுக்கும். சரிங்களா? இதர கிரகங்களின் நிலையும் நம்ம பார்க்கணும். வேற சனி செவ்வாய் பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பலன்கள் மாறுபாடாக இருக்கும், பலன்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இங்கே ராகு கேது மட்டும்தான் இருக்கக்கூடாது. ராகு கேது இருந்தால் மட்டும்தான் ரிஷபத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? ராகு கேது இல்லாமல் மற்ற எந்த கிரகம் இங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார். ஏன்னா சந்திரன் வந்து எப்படினாலும் உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் கண்ணியில் தான் இருப்பார், அதில் சந்தேகம் இல்லை. ஸோ மற்ற கிரகங்கள் அதாவது ராகு கேதுகளை தவிர எந்த கிரகம் ரிஷபத்தில் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம செவ்வாயா அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த செவ்வாய் மேலே குரு போகிறாருங்கும் போது குருமங்கல யோகம்னு வருது. பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் இருக்காரு, அங்கே போய் குரு போகிறாருன்னா அந்த செவ்வாயோட காரகத்துவ தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த செவ்வாய் இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும். செவ்வாயோட காரகத்துவ தொழில்கள் அப்படிங்கும்போது என்ன வரும்? ரியல் எஸ்டேட் வரும், செங்கல் சூளை வரும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும், மெடிக்கல் ஷாப் வரும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த குரு பயிற்சி வந்து நல்ல பொருளாதார விருத்திகளையும் நல்ல வசதிகளையும் கொடுத்துரும். சரிங்களா? அதே போல் ஒரு சொத்துக்கள் மூலமாக நல்ல வருமானம் வர்றது, புதுசாக சொத்து வாங்குறது, ஏற்கனவே சொத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த சொத்தை வந்து கொஞ்சம் அதிக வருமானத்துக்கு கொண்டு போறதுங்கிறது, இப்படி பாசிட்டிவான பலன்கள் தான் இங்கே இருக்கு. சனியே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப நல்லது சார். ஏன்னா சனி மேலே குரு போகிறது ரொம்ப நல்லது. ராசிநாதனுக்கு சனி வந்து நட்பு, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார், அந்த இடத்துக்கு குரு போறாருன்னா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல நிலைக்கு போக போறீங்க. ஸோ உங்களுக்கு தகுதிக்கு மீறிய நல்ல வேலை கிடைக்க போகுது. அல்லது தொழிலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் அடுத்த கட்டத்துக்கு தொழிலை வந்து டெவலப் பண்ணி உச்சத்துக்கு போக போறீங்கன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ ராசி
ராசியை வேற குரு பார்க்குறாரு, தொழில்காரகன் சனியோட வேற சம்மந்தப்பட்டு பார்க்குறாருங்கும் போது கன்னி ராசிக்காரவங்க தொழில் பண்ணுறவங்க, ரிஷபத்தில் சனி இருந்து பிறந்த கால ஜாதத்தில் ரிஷபத்தில் சனி இருந்து பிறந்தவங்களுக்கு இது தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கும். ராகு கேது அங்கே இருந்தால் மட்டும் கண்டிப்பாக பிரச்சனைகளை தரும். ஏன்னா ராகு கேது அங்கே இருந்தால் வீட்டில் பெரியவங்களுக்கு கண்டத்தை கொடுக்குறதுங்கிறது, வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்குறது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தர்றது, இந்த மாதிரி இருக்கும். அதுவே ஸ்கின் டாக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தோல் மருத்துவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றத்தீய அனுகூலத்தையும் தரும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சிகிச்சையின் மூலமாக இப்போ குழந்தை கொடுக்கணுன்ற மாதிரி கண்டிப்பான முறையில் பலன்கள் இருக்கும். இது ராகு நின்னா, நான் சொன்னது பூரா ராகு நின்னா இந்த பலன்கள்லாம் நடக்கும். கேது நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, கடனை உருவாக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு பெரிய கடன் உங்களை சிக்க வைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். கவனமாக இருந்துக்கோங்க. சுப கடனா அசுப கடனாங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். மொட்டையா கேது அங்கே இருக்கிறாரு, குரு அங்கே கிராஸ் பண்ணுறாரு, அப்போ பலன் உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணமாக ஜாதகத்தில் 6ஆம் பாவம் சுபத்துவமாக இருக்குது, அல்லது கடன் வாங்குறதே ஒரு நல்ல விஷயத்துக்காக வாங்க போகிறாங்கன்னு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். அப்போ பெர்த் சார்ட் கண்டிப்பான முறையில் தேவை. ஆனாலும் கேதுவோடு இந்த குரு கனெக்ட் ஆகும்போது கடன் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கடனில் இருந்தீங்கன்னா இப்போ கடனுடைய அளவு கூடத்தான் செய்யுமே ஒழிய குறையாது. இது பொது பலன் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஜாதகம் பிறந்த கால ஜாதகம் எக்ஸலண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சார பலன் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தராது. கண்டிப்பான முறையில் கன்னி ராசிக்காரவங்களுக்கு 80 to 90% பாசிட்டிவான நல்ல பலன்கள் தான். அது தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவ மணிகளாக இருந்தாலும் சரி. மெயினாக மாணவ மணிகளுக்கு கண்டிப்பான முறையில் இந்த குரு பயிற்சி அதி அற்புதமான எக்ஸலண்ட்டான ஒரு பலன்களை தான் தரும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஏற்கனவே கடந்த ஒரு 5 ராசிக்கு நம்ம நாடி முறைப்படி பலன்கள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம உதாரண ஜாதகங்கள்லாம் போட்டு நம்ம விவரமாக விளக்கமாக பலன்கள் கொடுத்துட்டோம். இதெல்லாம் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, குருப்பெயர்ச்சி பொதுவாக சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பலன் அவ்வளோ தெளிவாக இருக்காது. ஒரு உதாரண ஜாதகம் அல்லது பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்கிறத வச்சு சொல்லும் போது தான் சார் 100% இந்த பலன் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக ரிஷபராசியில் எந்த கிரகமுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த கிரகமும் பார்க்கல, எந்த கிரகமும் அங்கே இல்லைன்னா கண்டிப்பான முறையில் குரு பயிற்சியோட பலன்களை அவ்வளவா உணர முடியாது, சரிங்களா? ஆனாலும் பலன் கொடுக்கும். ஒரு 30% அதோட பலன் இருக்கத்தான் செய்யும். இப்போ கன்னிராசியில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் பார்க்கல, அப்போ எனக்கு கன்னிராசிக்கு அந்த குரு பயிற்சி பலன் கிடைக்காதானா? கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா சந்திரனை எப்படியும் பார்ப்பார்ல குரு. அப்போ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம், மனசுக்கு சந்தோஷமான நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கத்தானே செய்யும். அதில் சந்தேகம் இல்லை. ஒரு உதாரணமாக கன்னி 9ஆம் பாவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா லக்ன ராசியை குரு பார்ப்பார்ல, லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை, ராசியை குரு பார்ப்பார், லக்னத்தை குரு பார்ப்பார். கோச்சார குரு ராசி லக்னத்தோட தொடர்புன்னு வச்சுக்கோங்க. மகர லக்னம் கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க. ராசி லக்னத்தோட குரு தொடர்புங்கும் போது லக்னத்திலையும் எந்த கிரகமும் கிடையாது, லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கல. அதே நேரத்தில் 9ஆம் இடத்தையும் ராசியும் எந்த கிரகமும் பார்க்கல, எந்த கிரகமும் சேரலைன்னா லக்ன ராசியை அந்த கோச்சார குரு பார்க்குற அந்த ஒரு வருஷ காலம் ஜாதகர் எடுக்கிற முயற்சிகள், ஜாதகர் போடுற திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறும், சரிங்களா? இப்படி பல கணக்கு இருக்குது சார் ஜாதகத்தில். ஸோ தெல்ல தெளிவாக துல்லியமாக ஜாதக பலன்கள் வெள்ளாவரியாக விளக்கமாக சொல்கிறேன், சரிங்களா? ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9842137441 தான் வாட்ஸ்அப் நம்பர். அந்த 8610296886 வாய்ஸ் கால் மட்டும்தான், வாட்ஸ்அப் கிடையாது, சரிங்களா? மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.